அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் இன்று நிறைவு செய்தது. குறித்த மனுக்கள் மீதான தீர்ப்பினை எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபாநாயகருக்கு அனுப்புவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த் கோதாகுட, ஜனக்டி சில்வா, அர்ஜுனோ பேசேக்கர் ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், தேசிய ஜனநாயக முன்னணியின் சட்டத்தரணி கௌசல்யா ஜெயவீர, கல்கிசை மாநகர சபையின் முன்னாள் மேயர் உப்புல் கமகே ஆகியோர் குறித்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். ஏற்கனவே உள்ள சட்டமூலத்தில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே புதிய சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். புதிய வாக்காளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்களது ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதும் இதன் மற்றொரு நோக்கம் என அவர் கூறினார். இதற்கமைய குறித்த சட்டமூலத்தினால் எந்த வகையிலும் அடிப்படை உரிமைகள் மீறப்படாது எனவும் அதனை நிறைவேற்ற சாதாரண பெரும்பான்மைக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை போதுமானதாகும் எனவும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் கூறினார். ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை ஏற்கும் நோக்கில் குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதனால் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களுக்கு பாரிய அநீதி ஏற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை எனவும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை வாக்குகள் மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் எனவும் மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் வாதிட்டனர்.